சம். அதாவது கிராஃப் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் வந்து நமக்கு ஃபங்க்ஷனா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிராஃபில் இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபில் கர்வ் எங்கே இருக்குது? இதுதான் கர்வ். இது பக்கத்தில் நான் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இந்த கர்வ்ல இந்த லைன் எங்கெங்கெல்லாம் மீட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது? இந்த பிளேஸ்ல. ஸோ இப்போ இந்த கிராஃப்ல அந்த கர்வ் வந்து இந்த வெர்டிக்கல் லைனோட 2 times இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த கிராஃப் வந்து represents தி ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம அப்போ எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்? இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் Yeah, it is not a function. The graph meets the vertical line at more than one point. Okay, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ கர்வ் எங்க இருக்கு? இதான் கர்வ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணிட்டேன். இந்த வெர்டிக்கல் லைனோட இந்த கர்வ் எங்க மீட் ஆகுது? இங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணி பார்க்கலாம். இங்க ரஃபா நான் டிரா பண்றேன். இப்போ இந்த வெர்டிக்கல் லைனோட இந்த கர்வ் எங்க மீட் ஆகுது? இங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் ஆகுது இல்லையா? ஸோ ஒரு வெர்டிக்கல் லைனோட அந்த கர்வ் ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். இதே இது போன சம் பார்த்தா 2 times மீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கேயும் வெர்டிக்கல் லைன் நான் டிரா பண்ணி பார்க்குறேன், ஒரு இடத்துல மீட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் டிரா பண்ணி பார்த்தோம், ஒரே ஒரு இடத்துல மீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன எழுதணும்? இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன் இது ஃபங்க்ஷன் சொன்னோம்? the graph meets the vertical line at only one point. ஓகேயா? ஒரு வெர்டிக்கல் லைனோட அந்த கர்வ் ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகணும். அதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். அதே மாதிரி வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ எங்கெல்லாம் மீட் ஆகுது? கர்வோட இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட்ஸ்ல மீட் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்? the graph meets the vertical line at more than one point. இந்த வெர்டிக்கல் லைன்ல 3 பாயிண்ட்ஸ் அந்த கிராஃப் மீட் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். இந்த கிராஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணலாம். ஸோ இங்கே நான் டிரா பண்ணுறேன். ஒரு வெர்டிக்கல் லைனோட அந்த கர்வ் ஒரு இடத்துல தான் மீட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெர்டிக்கல் லைன்ல எங்க மீட் ஆகுது? இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ எப்படி எழுதலாம்? இட் இஸ் அ ஃபங்க்ஷன். the graph meets the vertical line at only one point. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் ஓவர். ஓகே, 1.4ல செகண்ட் சம் பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் a tends to b அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? அதோட f of x வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. x/2 -1 கொடுத்தாச்சு. a ஓட வேல்யூ, b ஓட செட் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம
ஆர்டர் பர்ஸ்ல எழுதணும் ஓகேவா ஓகே இப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க a tends to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா a வேல்யூஸை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்தா நமக்கு அவுட்புட் என்னதான் வரும் b வேல்யூஸ் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த f of x நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னா a குரிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம f of xல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ என்ன இருக்கு 2 இருக்கு ஸோ அப்போ x is equal to 2 வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் சப்ஸ்டிட் பண்ணால் f of 2 is equal to x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்றேன் ஓகேவா சோ x க்கு பதிலா என்ன போட போறோம் 2 போட போறோம் சோ 2 by 2 minus 1 which is equal to 2 cancel ஆயிடும் so 1 minus 1 which is equal to 0 ஓகேவா அப்போ f of 2 is equal to 0 next a வேல்யூ என்ன இருக்கு 4 so அப்போ x is equal to 4 சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்போ f of 4 is equal to x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம் 4 சப்ஸ்டிட் பண்ண போறோம் 4 by 2 minus 1 which is equal to கட் பண்ணா என்ன ஆகும் ஓகே 1 2 is 2 2 2s are 4 which is equal to 2 minus 1 which is equal to 1 so அப்ப f of 4 is equal to நமக்கு என்ன வருது 1 okay next a value என்ன இருக்கு 6 இருக்கு so அப்போ x is equal to 6 சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்போ f of 6 is equal to x க்கு பதிலா என்ன போட போறோம் 6 போட போறோம் அந்த f of x ல எல்லா a ல உள்ள இன்புட் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணனும் ஓகேவா x க்கு பதிலா 6 போட போறோம் so 6 by 2 minus 1 so 1 2 is 2 3 2s are 6 3 minus 1 which is equal to 2 so அப்ப f of 6 ஓட ஆன்சர் என்னது is equal to 2 okay next x க்கு பதிலா 10 போட போறோம் x is equal to 10 so f of 10 is equal to x க்கு பதிலா என்ன போட போறோம் 10 so 10 by 2 minus 1 which is equal to 1 2 is 2 5 2s are 10 5 minus 1 which is equal to 4 அப்போ f of 10 is equal to நமக்கு என்னது 4 next x க்கு 12 சப்ஸ்டிட் பண்ண போறோம் x is equal to 12 so அப்போ f of 12 is equal to x க்கு பதிலா 12 போட போறேன் so 12 by 2 minus 1 which is equal to 1 2 is 2 6 2s are 12 6 minus 1 which is equal to 5 f of 12 is equal to 5 ஓகேவா சோ இப்போ நமக்கு என்ன வந்து பார்த்தோம் a tends to b இருந்தனால a வேல்யூஸ f of xங்கற ஃபங்க்ஷன்ல நம்ம இன்புட்டா கொடுத்து அவுட்புட் வந்து நம்ம கிடைக்கிற வேல்யூஸ் வந்து என்னதெல்லாம் இருக்கணும் b ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா இப்போ x க்கு 2 கொடுத்தா f of 2 என்னது 0 இந்த வேல்யூஸ் b ல இருக்கு நெக்ஸ்ட் 1 2 4 5 எல்லாமே நமக்கு என்னதுல இருக்கு b செட்ல இருக்கு ஓகேவா இப்போ இத வந்து நம்ம ஆர்டர் பர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ண போறோம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் x க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் 2 கிடைக்கிற அவுட்புட் நமக்கு என்னது 0 நெக்ஸ்ட் 4 சப்ஸ்டிட் பண்ணோம் கிடைக்கிற அவுட்புட் 1 6 கொடுத்தோம் அதோட அவுட்புட் 2 10 அவுட்புட் வந்து 4 12 அதோட அவுட்புட் 5 ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஆர்டர் பர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதையே நம்ம டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் ஓகே நம்ம டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இன்புட் எல்லாமே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் ஓகேவா டேபிள்ஸில் நெக்ஸ்ட்டு நம்ம கிடைக்கிற அவுட்புட் வந்து f of xன்னு வச்சுக்கணும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் x க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு x க்கு பதிலா 2 போட்டா f of x is equal to 0 நெக்ஸ்ட் x க்கு பதிலா 4 போட்டா f of 4 is equal to 1 x க்கு 6 சப்ஸ்டிட் பண்ணா f of 6 is equal to
2. Xக்கு 10 substitute பண்ணும்போது f of 10 is equal to 4. Xக்கு 12 substitute பண்ணும்போது f of 12 is equal to 5. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, a tends to b கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு a செட்டை நம்ம எழுதிக்கணும், நம்ம நெக்ஸ்ட்டு b செட்டை எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போடலாம். எக்ஸுக்கு 2 இன்புட் கொடுத்தா அவுட்புட் என்னது, f of 2 is equal to 0. ஸோ இப்போ எக்ஸை வந்து அந்த f of xங்கிறதுல நம்ம இன்புட்டாக கொடுத்தா கிடைக்கிற அவுட்புட் 0. ஸோ அப்போ 2 வந்து 0 கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4, எக்ஸுக்கு 4னா அதனுடைய அவுட்புட் 1. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 6னா அதனுடைய அவுட்புட் 2. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 10னா அதனுடைய அவுட்புட் 4. எக்ஸுக்கு 12னா அதனுடைய அவுட்புட் 5. ஓகேவா? இது வந்து ஏங்கிற வேல்யூவை எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம இன்புட்டாக கொடுத்தா கிடைக்கிற அவுட்புட் எதில் இருக்கணும், பி செட்டில் இருக்கணும். ஓகேவா? ஆரோ டயக்ராம் ஓவர். ஓகே, இப்போ வந்து நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்குற எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் அந்த டேபிளில் எழுதியிருந்தோம்ல, எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எழுதியாச்சு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? பிளாட் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 0னா இங்கே மீட் ஆகுது. ஸோ 2, 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ 4, 1. 4, 1. Next x ஓட வேல்யூ 6, y ஓட வேல்யூ 2. So 6 எங்க இருக்கு, y ஓட வேல்யூ 2. So 6, 2. Next x ஓட வேல்யூ 10, y ஓட வேல்யூ 4. So 10 எங்க இருக்கு, 10. y ஓட வேல்யூ 4. மீட் ஆகிற பாயிண்ட் 10, 4. Next x ஓட வேல்யூ 12, y ஓட வேல்யூ 5. So 12, 5. ஓகேவா? இதை நம்ம அப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி விட போகிறோம். ஸோ பிளாட் பண்ண வேல்யூஸை ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணி விட்ருங்க. கிராஃப் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ செகண்ட் சம் ஓவர். 1.3ல தேர்ட் சம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்டர் பாஸில் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு செட்டில் எழுதிக்கணும். ஓகேவா? செட்டில் ரெண்டு எலமெண்ட் இருக்கா ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸை ஃபஸ்ட்டு செட்டில் எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்குரிய வேல்யூஸ் என்னது, 1, 2, 3, 4, 5. Second set of values 2, 3, 4. 1, 2, 3, 4, 5. Next second values எல்லாத்தையுமே second setல எழுத போறோம். secondல என்ன இருக்கு, 2 இருக்கு. ஓகே, again 2 இருக்கு. சேம் எலமெண்ட்டை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அகெயின் 2 இருக்கு, ஆல்ரெடி எழுதியாச்சு, விட்டுடலாம். நெக்ஸ்ட் 3 இருக்கு, 4 இருக்கு, அதை எழுதிக்கலாம். 3, 4. ஓகே, ஸோ 1 வந்து இன்புட்னா 2 எனக்கு என்னது அவுட்புட். ஸோ 1-ஐ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் இன்புட்டாக கொடுத்தா கிடைக்கிற அவுட்புட் தான் எனக்கு என்னது 2. நெக்ஸ்ட்டு 2-ஐ இன்புட்டாக கொடுக்குறோம் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில், அவுட்புட் என்னது 2. நெக்ஸ்ட்டு 3ஓட அவுட்புட் 2. நெக்ஸ்ட் 4ஓட அவுட்புட் 3. 5ஓட அவுட்புட் 4. ஸோ நம்ம ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அதில் டேபிள் ஃபார்ம் எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ ஆர்டர் பேர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு இப்போ 1,2 இருக்குன்னா அதுக்கு என்ன மீனிங்னா x is equal to 1 அப்படிங்கிற இன்புட்டை f of x நமக்கு கொடுத்தா கிடைக்கிற அவுட்புட் வந்து நமக்கு என்னது 2ன்னு அர்த்தம். இப்போ 2,2 இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2வை வந்து f of x சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது 2ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த டேபிள் ஃபார்மில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இதில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாத்தையும் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? செகண்ட் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ டேபிள் போடலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், செகண்ட் எலமெண்ட்டை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது? 1 2 3 4 5. ஸோ எழுதலாமா? 1 2 3 4 5. செகண்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ செகண்ட் என்னெல்லாம் இருக்குது? 1க்கு நேராக அவுட்புட் 2, 2வை இன்புட்டாக கொடுத்தா அதுக்குரிய அவுட்புட் 2, 3ஐ இன்புட்டாக கொடுத்தா அதுக்குரிய அவுட்புட் 2, 4ஐ இன்புட்டாக கொடுத்தா அதுக்குரிய அவுட்புட் 3, 5ஐ இன்புட்டாக கொடுத்தா அதுக்குரிய அவுட்புட் 4. ஓகேவா? ஸோ டேபிள் ஃபார்ம் ஓவர். ஓகே, தேர்ட் என்னதுன்னா நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டேபிள் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, டேபிள் ஃபார்மில் எழுதினதை வச்சு நம்ம கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ்ன்னு வச்சுப்போம், செகண்ட் உள்ளது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் நமக்கு அவுட்புட் இல்லையா, அதை வந்து நம்ம ஒய்ன்னு வச்சு நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸை ஒய் ஆக்சிஸில் வச்சு நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது? 1, 2. ஸோ இப்போ எக்ஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ 1, 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2, 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 2, ஒய் ஆக்சிஸ் 2. 2, 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3, 2. எக்ஸ்ல 3, ஒய்ல 2. 3, 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4, 3. எக்ஸ் ஆக்சிஸ் 4, ஒய் ஆக்சிஸ் 3. ஸோ 4, 3. நெக்ஸ்ட் 5, 4. எக்ஸ் ஆக்சிஸ் 5, y axis 4. Five, 4. So graph நம்ம plot பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா n tends to n சொல்லி கொடுத்தாச்சு. அதோட f of x is equal to 2x minus 1 கொடுத்தாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா show that the function is 1 to 1 but not on to. So first என்ன எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க ஃபங்க்ஷனை? n tends to n. அப்படினா n னா என்னது? நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f of x ல கொடுக்குற இன்புட் நமக்கு என்னதான் இருக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும். அவுட்புட் நமக்கு எதுல வரணும்? நேச்சுரல் நம்பர்ஸ்ல வரணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 வேல்யூஸ் கிட்ட நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். f of x எழுதிக்கலாம். f of x is equal to 2x minus 1. ஸோ இன்புட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம கொடுக்கறதால ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். x is equal to 1 இருந்தா f of xல xக்கு பதிலா 1 போட்டா என்ன ஆகும்? f of 1 is equal to 2 into xக்கு பதிலா 1 minus 1 which is equal to 2 minus 1 which is equal to 1. அப்போ f of 1 எனக்கு என்னது? 1 வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் x is equal to 2 போடுறேன். f of 2 is equal to xக்கு பதிலா என்ன போடணும்? 2 போடணும். 2 into 2 minus 1 which is equal to 2 2s are 4 minus 1 which is equal to 3. So அப்போ f of 2 எனக்கு என்னது? is equal to 3. Next x is equal to 3 substitute பண்ணலாம். x க்கு பதிலா 3. f of 3 is equal to
2 into 3 minus 1 which is equal to 6 minus 1 is equal to 5. So f of 3 எனக்கு என்னது 5. Next x is equal to 4 போடலாம். அப்ப f of 4 is equal to x க்கு பதிலா 4. 2 into 4 minus 1 which is equal to 2 into 4 8 minus 1 which is equal to 7. So அப்ப f of 4 is equal to என்னது 7. Next x க்கு 5 substitute பண்ணலாம். f of 5 which is equal to x க்கு பதிலா 5 போடுறேன். 2 into 5 minus 1 which is equal to 10 minus 1 which is equal to 9. So f of 5 is equal to 9. இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற ரிசல்ட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நேச்சுரல் நம்பருக்கும் நம்ம கிடைக்கிற அவுட்புட் என்னவா இருக்கு? ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆரோ டயக்ராம்ல மென்ஷன் பண்ணலாம். நமக்கு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? n tends to n கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டை நான் நேச்சுரல் நம்பர்ஸ்ல எழுதிக்கிறேன். ஓகேவா? செகண்ட் செட்டையும் நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். ஜென்ரலாக நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கனால 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதே போல தான் இந்த சைடு எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5க்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு பார்க்கலாம். x is equal to 1 இருந்ததுன்னா எனக்கு f of 1 is equal to என்னது 1. ஸோ x is equal to 1 இருந்தா அந்த ஃபங்க்ஷன் படி f of 1 is equal to 1. Next x is equal to 2 இருந்ததுன்னா f of 2 is equal to 3. Next x is equal to 3 இருந்ததுன்னா f of 3 is equal to 5. x is equal to 4 இருந்தா f of 4 is equal to 7. x is equal to 5 இருந்துச்சுன்னா f of 5 is equal to 9. இப்போ நமக்கு क्वेश्चन என்ன? show that the function is 1 to 1 but not on 2 அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இப்போ நமக்கு வந்து ஜெனரலா நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லா நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ், செகண்ட் செட் எதோட மேப் ஆகுது? இதுல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் செகண்ட் செட்டோட ஆட் நேச்சுரல் நம்பர்ஸோட மேப் ஆகுது. சோ அப்போ இங்க என்ன இன்புட் கொடுத்தாலும் 6 கொடுத்தா நமக்கு வந்து என்ன ஆகும்? 11ஓட மேப் ஆகும். ஸோ அப்படி இங்க உள்ள இன்புட்ல கொடுக்குற ஒவ்வொரு நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் அவுட்புட்ல எனக்கு என்னதோட மேட்ச் ஆகுது? ஆட் நேச்சுரல் நம்பர்ஸோட மேட்ச் ஆகுது. செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுமே அவுட்புட் செட்டோட டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸோட ஒரு தடவை மேப் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்புட் கொடுக்குற இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால இந்த செட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இன்புட்டை f of x நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்டுங்கிறனால இந்த அவுட்புட் செட்டை நம்ம வந்து f of x அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, the given function is 1 to 1 நம்ம எப்படி சொல்லலாம்? different elements in x mapped with different elements in f of x. ஓகேவா? so the function is 1 to 1 நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? the function is not an on to function நம்ம சொல்லணும். ஓகேவா? on to function ஓட கண்டிஷன் நமக்கு என்னது? on to function னா range is equal to கோடொமைனா இருக்கணும். ஓகே, இந்த above ஃபங்க்ஷனுக்கு நமக்கு ரேஞ்ச் என்னதெல்லாம் இருக்கு? எது எது அவுட்புட் செட்ல ஆரோ மார்க் வந்திருக்கோ அதெல்லாம் ரேஞ்ச். ரேஞ்ச் நமக்கு என்னது? 1 3 5 7 9 அப்படி ஆட் நம்பர்ஸோட மேப் ஆகுது. 1 3 5 7 9 11 13 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ கோடொமைன் நமக்கு என்னது? இந்த செட்ல கோடொமைன்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்புட் வேல்யூஸ். ஸோ நமக்கு அவுட்புட் வேல்யூஸ் வந்து ஆஸ் பர் த கண்டிஷன் இட் இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஸோ 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்க, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைனா இருக்கா? கண்டிப்பா இல்லை. ஓகே, நம்ம அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாமா? ஹியர் range is not equal to codomain, therefore
the above function is not an onto function. Okay, fourth 1.4 fifth sum. ஒரு ஃபங்க்ஷனை வந்து n tends to n டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதோடைய f of m வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லணும். ஓகேவா, ஸோ இப்போ f வந்து n tends to n கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கணும், அவுட்புட் ஆல்சோ இன் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு n வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கொடுத்துருக்க f of m எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா, இப்போ ஒவ்வொரு வேல்யூஸாக நம்ம வந்து இன்புட் வந்து கொடுக்க போகிறோம். இன்புட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ எம்க்கு பதிலாக 1, 2, 3, 4 அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் m is equal to 1 அப்படின்னா f of 1, mக்கு பதிலாக 1 போடணும். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் mக்கு பதிலாக 1 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ f of 1 is equal to 5 அர்த்தம். நெக்ஸ்ட் mக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். m is equal to 2. அப்போ f of 2 is equal to mக்கு பதிலாக 2 போடணும். m ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் mக்கு பதிலாக 2 plus 3 which is equal to 4 plus 2 plus 3 which is equal to 5, 6, 6 plus 3, 9. f of 2 is equal to 9. ஓகேவா, நெக்ஸ்ட் mக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ f of 3 is equal to mக்கு பதிலாக 3 ஸ்கொயர் ப்ளஸ் mக்கு பதிலாக 3 ப்ளஸ் 3 which is equal to 9 plus 3 plus 3 which is equal to 9 plus 3 12, 12 plus 3 15. Then f of 3 is equal to 15. ஓகேவா, நெக்ஸ்ட் mக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of 4 is equal to mக்கு பதிலாக 4 போட போகிறேன். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 which is equal to 4 ஸ்கொயர் நமக்கு என்னது 16 plus 4 plus 3 which is equal to 16 plus 4 20, 20 plus 3 23. f of 4 is equal to 23. ஓகேவா, இப்போ நம்ம வந்து arrow diagram போடலாம். ஓகேவா, செட்டு என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கணும், செகண்ட் செட்டும் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, f வந்து n tends to n நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து நம்ம f of m சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு 5. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 5. நெக்ஸ்ட் 2 fல சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்னது 9. ஸோ இப்படி போட்டுக்கணும் 2. ஸோ இங்கே வந்து fன்னு போட்டுக்கோங்க, அதான் n tends to n வரும். ஸோ n வந்து நம்ம இன்புட்டாக இந்த ஃபங்க்ஷனை கொடுத்தா அவுட்புட் வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கணும், அதான் கான்செப்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 3க்கு பார்த்தீங்கன்னா 15, 4க்கு பார்த்தீங்கன்னா 23. ஸோ இப்போ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தனால நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 4க்கு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அவுட்புட் செட்டில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா. 1 எடுத்தா 5, 2 எடுத்தா 9, 3, 15, 4, 23. இங்கே உள்ள எந்த ஒரு செட்டுமே இங்கே உள்ள அவுட்புட் செட்டில் சேம் எலமெண்ட்டோட மேப் ஆகலை. இப்போ 5 சப்ஸ்டியூட் பண்ணாலும் அவுட்புட் செட்டில் ஏதோ ஒரு நம்பரோட மேப் ஆயிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் தி இன்புட் செட் மேப்டு வித் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் தி அவுட்புட் செட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4 இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்க்குமே அவுட்புட் செட்டில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட தான் மேப் ஆகுது. ஏன்னா நம்ம பார்த்தாலே தெரியும், அந்த நம்ம f of m சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அவுட்புட் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா different elements
in the domain இந்த செட் ஃபுல்லா இல்லையா domain have different elements in the codomain output set. Therefore, the given function is a one-to-one function. Okay, va? Fifth sum over. Exercise 1.4 ல 6th sum. A ஒரு செட் கொடுத்தாச்சு, B செட் கொடுக்காம இட்ஸ் நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, A tends to B அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனோட f of x வந்து x cube. ஓகேவா? இப்போ கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் f கண்டுபிடிக்கணும், as well as ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ fங்கிற ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, A tends to B சொல்லியிருக்காங்க. A அப்படின்னா இன்புட் கொடுக்கணும், f of xல கிடைக்கிற அவுட்புட் வந்து Bல இருக்கணும். அந்த B வந்து நமக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் வித் 1ங்கிறனால B குரிய செட்டை நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து x வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா. ஃபங்க்ஷன் வந்து A tends to B கொடுத்துட்டனால ஏங்கிற இன்புட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, 1 2 3 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி அவுட்புட் எழுதணும், தென் 2 3 4 இந்த 4 வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், x is equal to 1, then f of 1 is equal to 1 cube which is equal to என்னது 1. அப்போ f of 1 நமக்கு என்னது is equal to 1. நெக்ஸ்ட் xக்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணா f of 2 is equal to 2 cube. 2 cubeனா நமக்கு என்னது 2 2s are 4, 4 2s are 8. Then f of 2 is equal to 8. Next xக்கு பதிலா 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of 3 is equal to xக்கு பதிலா 3 cube which is equal to 3 3s are 9, 9 3s are 27. Then f of 3 is equal to 27. Next xக்கு பதிலா 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ f of 4, அப்போ xக்கு பதிலா 4 போட்டா 4 cube. 4 cube என்னது 4 4s are 16, 16 4s are 64. ஓகே, நெக்ஸ்ட் f of 4 is equal to அப்ப நமக்கு என்னது 64. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம வந்து ஆரோ டயக்ராம்ல மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து A வேல்யூ வந்து 1 2 3 4 கொடுத்துருக்கனால நம்ம எழுதிக்கிட்டோம். B வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ்னால நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபுல்லாக நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை A tends to B டிஃபைன் பண்ணியிருக்கனால இன்புட் செட்டை Aன்னு வச்சுக்கிறோம், அவுட்புட் செட்டை Bன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து f of xக்கு பதிலாக தானே இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 1 2 3 4ங்கிறனால A வச்சுக்கலாம், இல்லைன்னா x அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே f of xங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இன்புட்டாக கொடுத்து நமக்கு அவுட்புட் வரனால இந்த B செட்டுக்கு முன்னோடனே f of xம் வச்சுப்பாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து xக்கு 1ன்னு இன்புட் கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் என்ன வந்துச்சு 1. ஸோ 1ங்கிற இன்புட்டை fங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கும்போது அவுட்புட் வந்து Bல என்னதுல வந்திருக்கு 1ன்னு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணா 8, 3 சப்ஸ்டியூட் பண்ணா 27, 4 சப்ஸ்டியூட் பண்ணா 64. இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ரேஞ்ச் என்ன பார்த்தோம், அவுட்புட் செட்ல எதுக்கு ஆரோ மார்க்ஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ரேஞ்ச். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்புட் வந்து 4 இன்புட் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய அவுட்புட் என்னலாம் வந்திருக்கு 1 8 27 64. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 1 8 27 64. இதுதான் நமக்கு ரேஞ்ச். இப்போ நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆரோ டயக்ராமை பார்த்தீங்கன்னா A செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் B செட்டில் நமக்கு வந்து அவுட்புட் வந்து இருக்கு. ஸோ
different elements of A have different images in B ன்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ எல்லா எலமெண்ட்டுமே B யோட ஏதோ ஒரு எலமெண்ட்டோட மேப் ஆயிருக்கு ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லலாம் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இதுல இன்டு ஃபங்க்ஷன் ஏன்னு சொல்றோம் அப்படின்னா நமக்கு B செட் நமக்கு என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் ஸ்டார்டிங் வித் 1 தெரியும் ஸோ அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் பட் நமக்கு கொடுத்துருக்க இன்புட் வந்து 4 இன்புட்ஸ் தான் ஸோ அதுக்குரிய அவுட்புட் வந்து நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு பியில் 4 ஸோ சில எலமெண்ட்ஸ் வந்து ஏயோட அசோசியேட் ஆகலை மேப் ஆகலை அதான் நான் எழுதியிருக்கிறது என்னன்னா few elements in B are not associated with any elements in A. For example 2, 3, 4லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஏயோட எந்த ஒரு எலமெண்ட்டோடையும் மேப் ஆகலை ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ பி செட்லேயும் எல்லா எலமெண்ட்ஸோட மேப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம் பட் வந்து இங்கே ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து ஏயோட மேப் ஆகலை ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஆஸ் வெல் அஸ் ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே பியில் உள்ள டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட மேப்பாக இருக்கு ஸோ வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்கிறோம் ஓகேவா 6th sum over 6th sum over